அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 8 என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாத அற்புத தன்மை கொண்ட எண்ணாக இருக்கிறது. அதனால்தான் அஷ்டமி திதியில் வழிபட்டால் முடிவில்லாத பிரச்சனைகளும் தீரும் என நம்பப்படுகிறது. நோய், கடன், தீய சக்திகள், தொழில், துன்பம், வழக்கு என எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பரம்பொருள் பைரவரை வழிபட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். தொடர்ந்து 6 வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும் என்பது நம்பிக்கையாகும். அஷ்டமி திதி என்பது பரம்பொருள் பைரவர் வழிபாட்டிற்குரிய சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த நாளாகும். முக்கியமாக திதிகளில் 8வது திதியாக வரும் அஷ்டமி நாளில் 8 திசைகளையும் கட்டி காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் பரம்பொருள் காவல் தெய்வமான பைரவரை வழிபட்டால் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். வளர்பிறை, தேய்பிறை என 2 திதிகளும் அஷ்டமி திதி வருவதுண்டு. பலரும் தேய்பிறை அஷ்டமியில்தான் பரம்பொருள் பைரவ பெருமானை வழிபட்டால் தான் துன்பங்கள் நீங்கும் என நம்புகிறார்கள். இதனால் கண்டிப்பாக துன்பங்கள் நீங்கும் என நம்புவதை வளர்பிறை அஷ்டமியிலும் நீங்கள் பைரவரை வழிபடலாம். முக்கியமாக வேண்டுதல்கள் நிறைவேறும் என நினைத்து கொண்டு இருக்கும் மக்கள் பைரவரை வழிபட இந்த 2 அஷ்டமி திதிகளுமே நல்லதாக ஏற்ற திதிகளாகவே இருக்கின்றன. குறிப்பாக அஷ்டமி திதி என்பது விரதம் இருந்து வழிபட்டால் பைரவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை அஷ்டமியான இன்று குறிப்பாக பைரவரை போன்ற பக்தர்களை துயரங்கள் இருந்து காக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வமாக துர்க்கைக்கும் கருணையை வாரி வழங்கும் தெய்வமான முருகப்பெருமானுக்குரிய நன்னாளாகவும் இருக்கிறது. குறிப்பாக வளர்பிறை அஷ்டமி இன்று வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில்தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற நியதியும் கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரே ஒரு நாளில் நமக்கு வசதிப்படுத்தப்படும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பைரவரை வழிபடலாம். குறிப்பாக அஷ்டமி திதியில் பைரவருக்கு 5 எண்ணெய்களால் 5 விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த சக்திகளை கொடுக்கும். குறிப்பாக நாம் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் பைரவர் வழிபாடு நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும். அதனால் இந்த 6 வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகளை நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கும். வருமானம், லாபம், ஊக்கத்தொகை அதிகரிக்க துவங்கும். அம்மா அப்பாவுடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி போன்ற குடும்ப உறவினர்களிடமிருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும். வாக்கு சனியால் அவதிப்படும் கன்னி ராசியினர் அதிலிருந்து விடுபடுவர். சின்ம சனியால் வாழ்வின் விரக்தியில் இருக்கும் துலாம் ராசியினர் நிம்மதி அடைவார்கள். விரய சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடும் விருச்சிக ராசியினர் அதிலிருந்து மீளத் தொடங்குவார்கள். அஷ்டமத்து சனியால் துன்பப்படும் மீன ராசியினர் அதிலிருந்து விலகி நிரந்தரமாக வேலை செய்ய தொடங்குவார்கள். கண்டச்சனியால் தம்பதியிடமே கருத்து வேறுபாடுடன் தவிக்கும் மேச ராசியினர் ஒற்றுமை பெறுவார்கள். அஷ்டாத்தம சனியால் தடுமாறும் கடக ராசியினர் தெளிவான மனநிலையை அடைவார்கள். பைரவரை இந்த அஷ்டமி நாட்களில் பைரவரை மனதில் நினைத்து கொண்டு விடிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணியிலிருந்து 5 மணி உள்ள நேரங்களில் எழுந்து தொடர்ந்து பைரவ பெருமானை வழிபட அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி நவம்பர் 28, 2025 வெள்ளிக்கிழமை என்று சிறப்பாக இருக்கிறது. இந்த தினத்தில் பைரவர் வழிபாடு விசேஷமானது. ஏனெனில் பைரவர் அஷ்டமி திதிகளில் வழங்கப்படுகிறார். இந்த நாளில் 5 எண்ணெய்களால் விளக்கேற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பம்சம். அஷ்டமி திதி நவம்பர் 28, 2025 வெள்ளிக்கிழமை சிறப்பு மிக்கது. பைரவ பெருமானை வழிபட உகந்த திருநாளாகும். பைரவருக்கு 5 வகை எண்ணெய்களால் 5 விளக்கேற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பம்சத்தை தர வல்லது. அனைத்திலும் வெற்றியை தரும் பைரவ பெருமானை இந்த பைரவர் நாட்களில் இந்த கார்த்திகை மாதம்
முக்கியமாக இந்த அஷ்டமி நாட்களில் வழிபட வேண்டும். முக்கியமாக ஆலயங்களில் காலபைரவருக்கு வளர்பிறை 8ஆம் திதியில் அஷ்டமி முன்னிரவில் சிறப்பு நீராடல் வழிபாடு நடக்கின்றன. பீட்ரூட்டை வெற்றி வேக வைத்து அதை தண்ணீரில் கலந்து சாதம் போல், அதாவது அந்த சாதம் போல் தேனில் ஊற வைத்த உளுந்த வடை மற்றும் வடையை மாலையாக சாற்றுதல் மற்றும் வெண்பூசணிக்காயை வெட்டி பலியிடுதல், எலுமிச்சை சாதம் படைத்தல் போன்றவை ஸ்ரீ பைரவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். பால், இளநீர், தேன் இவற்றால் எந்திரத்தை அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தனம், குங்குமம் வைத்து சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கமுகமாக அமர்ந்து தினம் 1008 முறை வீதம் ஜெபித்து பூஜை செய்ய வேண்டும். சுண்டல், வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் நிவேதானம் செய்ய வேண்டும். இது ஆயுஷ்ய யாகத்திற்கு நிகரான பலன்களை கொடுக்கும். இவருடைய அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடும். பைரவரின் உடம்பில் நவகிரகங்களும் அனைத்து ராசியிலும் அடங்கியுள்ளன. எனவே மேசராசிக்காரர்கள் இவர் சிரசை பார்த்து கும்பிட்டால் தோஷம் நீங்கும். ரிஷப ராசினர் கழுத்து, மிதுனந்தால் தோல், புஜம், கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னிராசி ஆண்குறி, துலாம் தொடை, விருட்சகம் முட்டி, தனுசு மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி, கும்பம் கணுக்கால், மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் இவர்களுக்கு விரைவாக தோஷங்கள் நீங்கும். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் விளக்கினை கால பைரவர் சன்னதியில் ஏற்றிவிட்டு கோயிலை 18 முறை சுற்று அல்லது 8 சுற்று வர வேண்டும். இந்த வழிமுறையினை 12 ஞாயிற்றுக்கிழமை 3 வளர்பிறை அஷ்டமி தினங்களில் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாத கணவர் மனைவியர் 6 தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சிகப்பு அரளி பூவால் பைரவ சக்கரநாமம் அர்ச்சனை செய்வதால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பைரவர் திருமேனியின் முன்னால் மிளகை துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் இழந்த பொருளும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும். வளர்பிறை அஷ்டமியில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 ரூபாய் காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை அலுவலகம் அல்லது வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் வைத்து பூஜித்து வந்தால் செல்வம் குறையாது. சனீஸ்வரருடைய குரு பகவான், அதாவது குரு என்பதனால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார். எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்களும் உடனே நீங்கும். குறிப்பாக அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.